வெல்கம் பேக். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் காஃப்காவோட ஹங்கர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் பற்றி பேசலாம், இதை கண்டிப்பாக பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்காஸ்ட்டு. லைக் வெறும் 31 பேஜஸ். இந்த 31 பேஜஸில் என்னோட தாட் ப்ராசஸே டோட்டலாக மாற்றிருச்சு. எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி புக்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அவர் என்ன மைண்ட் செட்டில் இந்த புக்கு எழுதினாருன்னு தெரியல. லைக் ரொம்ப டிப்ரெஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு புக்கு. ரொம்ப சென்சிட்டிவான பீப்புளுக்கெலாம் அது செட் ஆகாது. எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஆனால் அது சொல்கிற விஷயம் வந்து கரெக்டான விஷயந்தான். ஸோ இந்த புக்கு எப்போது எழுதுனாங்கன்றது எனக்கு தெரியல. இப்போவும் அது ஸ்டில் ரெலவெண்ட்டாக இருக்கும், நிறைய பேருக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 31 பேஜஸ் தான் இந்த புக்கு. இங்கிலீஷில் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த நரேஷன் வந்து எனக்கு புரியறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இது நார்மலாக ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுற மாதிரியான புக் கிடையாது. இல்லை மெட்டஃபர் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி எங்கே போகுது ஆர்எல்ஸ் வந்து யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ 2-3 வாட்டி படித்ததுக்கப்புறம் எனக்கு ஓகே, இவர் இது தான் சொல்ல வராருன்றது புரிஞ்சு படிக்க ஆரம்பித்தேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி புக்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணும்போது டிஸ்க்ளைமர் போட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும். இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு புக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புக்கை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே இந்த ஆங்கிளில் பார்ப்பேன். லைக் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கரண்ட் செல்ஃப் இருக்குது. நீங்கள் ஒரு புக்கை படிக்கிறீங்க, உங்களுக்கு அதில் ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட இன்னொரு வேர்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். அதுலேருந்து உங்களுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். இது இன்னொரு விதத்தில் சொல்லலாம், இதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் படிக்கிற புக் வந்து ஏதோ ஒரு புக்காக இருக்கலாம், அரல்ஸ் ஏதோ ஒரு புக்கில் ஒரு குட்டி பேராகிராஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு லைனாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இந்த புக்கை பார்க்கலாம். ஸோ இந்த புக்கில் வந்து சொல்கிற ஸ்டோரி வந்து படிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதை கேட்கும் போது எனக்கு சுத்தமாக ஏன்டா இதை படித்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே உங்களுக்கு படித்து முடிச்சுட்டு உடனே ரெக்கார்டிங் போட்டு பேசிகிட்ருக்கேன். அவர் வந்து ரொம்ப சஃபர் ஆகியிருக்காருன்னு நினைக்கிறேன். மைண்ட் செட்டாக அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ பேக் டு த டாபிக். இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்கும்னா, இந்த பாட்காஸ்ட்டில் கண்டிப்பாக ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நான் அவ்வளோ சென்சிட்டிவ்லாம் கிடையாது, நான் ரொம்ப தைரியமான ஆள்னா தயவு செஞ்சு நீங்கள் போய் படிக்கலாம். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சில இடம் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்ததுனால அதை வந்து நான் திரும்பவும் பேச வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னா எனக்கு பர்சனலாக டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா அந்த ஹங்கர்ன்ற கான்செப்ட் வந்து யாருக்கு வேணால் ரிலேட்டபிளாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டிசைர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஆசை, ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம், நீங்கள் ஒரு பேஷனேட்டாக இருக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஒரு இன்செக்யூரிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி விஷயம்லாம் அதில் நிறையா இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து எனக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹங்கர் ஆர்டிஸ்ட் இருப்பார். அவரை வந்து ஒரு கேஜில் வந்து அடைச்சி ஆடியன்ஸ்லாம் வந்து அதை பார்த்து என்டர்டெயின் ஆவாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்டு. பட் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல நிறைய நுவான்சஸ்லாம் சொல்லுவாங்க. ஒரு லைன் இருந்துச்சு, அவன் தூங்காமல் இருந்து அவன் பசியோடு இருக்கிறத வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்க வருவாங்க. அவன் தூங்காமல் இருந்து அவன் பீப்புளை வந்து என்டர்டெயின் பண்ணி அவங்கள தூங்க விடாமல் பார்த்துப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வரும். ஸோ அந்த லைன் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. இதில் இன்னும் நிறையா நுவான்சஸ்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவன் சஃபர் ஆகிற விஷயத்த இன்னும் எக்ஸ்ட்ரீமாக சொல்லுவாங்க. அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் எந்த அளவுக்கு வந்து அதில் பேஷனேட்டாக இருப்பான் அப்படின்னா, பிரைட் லைட்ஸ் அண்ட் தென் வந்து எவ்வளோ சத்தம் வந்தாலும் எந்த ஒரு கேஆட்டிக்கான சுச்சுவேஷனில் கூட அவன் வந்து படுத்து தூங்குவான்
அவனுக்கு அந்தளவுக்கு கேப்பபிளாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். பட் கடைசியாக வந்து ஒரு லைன் வந்துச்சு. இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி இருக்குது, இதை வேறு விதமாக கூட கொண்டு போயிருக்கலாம். இது ஆனால் நல்ல லைன் தான், கடைசி சொன்ன லைனு. பட் இந்த மாதிரி வந்து ஒரு டிப்ரெஸிங்கான வழியில் சொல்லும்போது படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் தென் அவங்க கடைசியாக அந்த எனக்கு பிடிச்ச லைன்னு சொன்னல, அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து கேட்பார், நீங்கள் இன்னும் வந்து பசியோடு இந்த மாதிரி சாப்பிடாம தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு. சாரி, அவங்க எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த கேஜ், அவரோட கேஜ் இருக்கும். ஒருத்தர் வந்து கேட்பார், இந்த கேஜ் ஏன் யூஸ்லெஸ்ஸாக இப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே அந்த இடத்துல அந்த வைக்கோல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வந்து தள்ளி பார்த்தா அவர் அங்கே இருப்பார். நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா, நீ இன்னும் இதே மாதிரி வந்து பசியோடு தான் இருக்கியா அப்படின்னுவார். ஆமாம் அப்படின்னுவார். ஏன் இன்னும் பசியோடு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்க அந்த மாதிரி சம்திங் கேட்டோடனே அவர் அதுக்கு சொல்லுவார், ஏன்னா எனக்கு பிடிச்ச சாப்பாடு இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவார். ஸோ எனக்கு இந்த ஒரு லைன் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டிஸ்டர்பிங்கான விஷயம் எல்லாமே இருந்துச்சுல்ல. ஸோ இந்த ஒரு லைன் வந்து வாட் டு ரீட் அப்படின்னு இருந்துச்சு. ஹங்கர்ன்றது எல்லாத்துக்கும் ஒரு காமனான விஷயம். ஸோ பசி இந்த சென்ஸ், நான் வந்து சாப்பாடை சொல்ல, லைக் எல்லா விதமான ஒரு டிசைர்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டே இருப்போம். அந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். எனக்கு பிடிச்சது வந்து இன்னும் எனக்கு கிடைக்கல, அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான், அதனால் அதை நான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இறந்துருவார். இன்னும் இவரோட புக் வந்து 2 இருக்குது. அது படிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். தெரியல, நான் தான் சென்சிட்டிவா இல்லை வந்து இந்த புக்கில் இருக்க வேர்ட்ஸ்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பீப்புளுக்கு வந்து இதெல்லாம் ஈஸியாக கோ த்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். நான் காலைல இருந்த மூட்க்கு ஹாப்பியாக பாட்டெலாம் கேட்டுட்டு 31 பேஜஸ் தானே இருக்குது, இன்றைக்கி எடுத்து வீடியோலாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தேன். பட் படிக்க ஆரம்பித்து அப்படியே போக 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 ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. இந்த புக்கு படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒருத்தவன் சஃபர் ஆகிறத உட்காந்து நம்ம வேர்ட்ஸில் படிக்கும்போது அது இன்னும் இன்டெப்த்தாக நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் இந்த புக்கோட பிரச்சனை. ஏன்னா நம்ம இப்போது ஒரு பேஜ் விட்டோன்னா அடுத்த பேஜில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக அந்த ஒரு பேஜை கடந்து தான் அடுத்த பேஜுக்கு போகணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேஜை நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க டிஸ்டர்பிங்கான வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளை கோரில் அஃபெக்ட் ஆகும். இந்த புக்கு படிக்கும் போதெல்லாம் எனக்கு த்ரூ அவுட்டாக வேன்கோ தான் மைண்டில் வராரு. ஸோ அவரை பற்றி நிறையா படித்து அவர் தான் மைண்டில் வராரு. ஒருத்தன் சைக்கலாஜிக்கலாக எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கான். அண்ட் தென் தான் பார்ப்போம். மெட்டாமார்ஃபோசிஸ் இருக்குது, அண்ட் தென் வந்து ட்ரையல் இன்னும் முடிக்கல. இது 2த்தையும் முடிச்சுட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு எக்ஸ்பீரியன்ஸு முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். என்னடா ஒரு புக்கு இப்படி இருக்கே அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். நல்லா இருந்த மைண்டை காலையிலே நானே காசு போட்டு இந்த புக்கை வாங்கி கெடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. பட் ஆனால் இதில் கடைசியாக போட்டிருக்காங்க, narrative captures the profound isolation and misunderstood brilliance of artists, offering a haunting meditation on a sacrifice made in the name of passion. A hunger artist is a timeless reflection on the complexity of identity and the lens to which one goes to be truly seen. ஒருத்தன் அவனை எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறான்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா படிங்க, ஆர்எல்ஸ் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்னா இந்த புக்கை படிக்காதீங்க. தட்ஸ் த திங். அவர் ரொம்ப சஃபர் ஆகியிருக்காரு. எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்க விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷன் எந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு புக் எழுதியிருப்பான். லைக் லிட்ரலாக எனக்கு வந்து ஒரு சைக்கார்டிஸ்டாக உட்காந்து அந்த பேஷண்ட்கிட்ட
அவர் பேசின விஷயத்த நான் ரீகால் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. அப்படியே படிச்சுட்டு உடனே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா மறந்துடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு அது திருப்பி படிச்சுட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதுனால சீக்கிரமாக உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த பாட்காஸ்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா காஃப்காவோட புக் வாங்கி படிங்க. ஆனால் கண்டிப்பாக இவரோட புக் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் அந்த வீடியோஸ்லாம் அவரை பற்றி நிறையா பார்த்தேன். காஃப்காவோட புக் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த கடைசி ஒன்லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் சஃபர் ஆகிற விஷயத்தை தான் என்னால், அந்த ஒரு ஜேர்னி இருக்குல்ல, அவங்க யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் அ திங். பாய்.